செய்வியா செய்வியா ஒரு மனுஷன் பாக்குறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பன மகன் இப்படி ரோட்ல கட்டி பறந்து சண்டை போடுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த ஆள் அப்பனா? இவன் எனக்கு மகனா? இவன் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணிட்டனா? ஐயா நீங்க எல்லாருமே நல்லா கேட்டீங்க. இந்நேரம் இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா 4 பிள்ளைகளுக்கு அப்பனா இருப்பான். இன்னும் இவன் தூங்கும் போது ராத்திரியில பாயில ஒண்ணுக்கு இருக்கிறாயா பாயில. இன்னைக்கு நீ இவன் பக்கத்துல வாய வேற திறந்து தூங்கிட்டயா? ஒண்ணுக்கு 2க்கு போறல அவன் பர்சனல் விஷயம். அத பஞ்சாயத்து கொண்டு வந்த கொலபலி ஆயி போவும் சொல்லிவிட்டேன். என்னடா என்னடா பண்ணுவே நீ? ஐயா ஒரு தரம் 2 தரம்னா பரவாயில்லையா? புறத்தத்துல இருந்து தினமும் 7-8 பாய கண்ட பாக்குறாயா? அந்த பாய நான் தான் அலசுறேன். உன்னை அலச சொல்லனா? இனிமே நான் வேற அலசணுமாதே? அலசுனா தப்பண்ணா? இந்த படுபாய் பை இம்சை தாங்காமதான் என் பொண்டாட்டி இவங்க அம்மா செத்தே போயிட்டாயா. அது மட்டும் இல்லையா, இவன் காலேஜுக்கும் போக மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். இவனுக்கு இன்னும் உழைச்சு போறது எனக்கு வயசா திரும்புது. வயசாகி போச்சே. வேணா நீ உட்காரு, நான் உழைச்சு போடுறேன். அந்த பரம்பரை சொத்தை மட்டும் என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். இந்த பரம்பரை சொத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் தெரு தெருவா லோ லோ லோன்னு பிச்சை எடுத்துட்டு போகணுங்கிறேன். அப்ப கொடுக்க மனசு இல்ல? இல்லடா, ஆளை விட நான் எங்கடா போறேன். டேய் மௌனே, எங்கடா போற? எங்க போற? உனக்கு நீ இஷ்டம் இல்லைங்கிற அப்புறம் தடுக்கற. ஏண்டா அப்படி எல்லாம் சொல்லிராடா? ஓ மேந்த நானு நம்பி குடுக்கலாம்ல? குடுத்துறேன். அப்படியே வேணாங்கற. அப்பாடே நீ தாயிலா புள்ளடா. அப்பா மௌனே தாயிலா. உட்கார் உட்கார் உட்கார்ப்பா உட்கார். ஏப்பா நான் ஒண்ணுக்கு இருந்த ஊர் புறம் சொல்றியா? அறிவில்ல உனக்கு? அப்பா படிப்பே வரலன்னு பரம்பரை தொழில செஞ்சு பொழைக்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏண்டா தொழிலே தெரியாம எந்த தைரியத்துல வந்த எடுவட்ட வயலில் நீ கேட்கலாம். அதுக்கு தான் நீ இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி அண்ணனுக்கு 7-8 கிழிஞ்ச கிராக்கியை தள்ளி விட்டினா அவங்களை வச்சு 4 காசு சம்பாதிச்சு நானும் எங்க அப்பன்ட்ட நல்ல பேர் வாங்கி பொழைச்சுக்கிறேன். அதுக்கு நீதாப்பா ஆளை பிடிக்கணும். விநாயக பெருமானே, ஐயனே, அப்பா ஆனை முகனே, ஆதி முதலானவனே, போனை வெகுத்தோனே, பக்தர்களை காப்பவனே. இந்த துணியை தச்சு கொடு. தச்சுருவா. காலங்காத்தால நல்ல போனி அளவு எடுத்துருமா? நீ பாட்டு. ஏன் என் ஜாக்கெட்டுக்கு அளவு துணி இத கொண்டு வந்திருக்கேன். என்ன இதே அளவுக்கு தச்சா போதும், கேப் கிடைச்சா போதும். அளந்துருவீங்களே. சாயங்காலமா வரேன், தச்சு வை. இந்த காலத்து பொம்பளை எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்குப்பா. ஒரு அளவெடுக்க முடியலையே. இருக்கட்டும், வேற வராமையா போயிரும். ஏப்பா தம்பி, பேண்ட் கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் தச்சு தரியா? எங்க கிழிஞ்சிருக்கு? அண்டர் கிரவுண்ட். நிம்மதியா நிம்மதியா? அண்டர் கிரவுண்ட் அடிலையா? ஆமா. அதுக்கே மூஞ்சிக்கு நேரம் தூக்கி காட்டுற. சரி பேண்ட கழட்டி கொடு. தம்பி சட்டி போடல. சட்டி போடலையா? தடிமாட்டு மூதேவி எருமக்கடா. என்ன வேலை பாக்குற? மூட்டை தூக்குற வேலை. மூட்டை தூக்குற வேலை. சரி பரவாயில்ல. அந்த அங்க ஒரு செடி இருக்கு பாரு, அந்த செடிக்கு பின்னால கழட்டி தூக்கி போடு, தச்சு தரேன் போ. யோ போல தைய பண்ணி கொடுத்துட்டு போ. எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபாயா? என்ன 9 ரூபாயா? கிழிஞ்சது கர்மம் முடிச்ச இடத்துல கிழிஞ்சிருக்கியா? தொட்டு தைக்க வேணா? குடு போ, போய் அவுத்து போடு. ஜட்டி போடாம இருந்தா கிளியாம என்ன பண்ண முண்டம். கழட்டு கழட்டு வேமா கழட்டியா? கழட்டி கொடு. போடு போடு. வா கப்பு வாரு எங்க கிழிஞ்சிருக்குன்னு. இதுக்கெல்லாம் 50 பத்தா 150 ரூபா கட்டு. நல்லா மறைஞ்சு இல்லையா? அதை விட அந்த ரேடியோ போட்டா கொஞ்சம் பாட்டு கேப்பல்ல. நீ கொடுத்த காசுக்கெல்லாம் பாட்டு போட முடியாது. வேணா நீ பாடு, நான் கேட்கிறேன். எனக்கு தெலுங்கு பாட்டு தானே பாட தெரியும். எதையோ பாடுதலையா கேட்பான். சாக்கிரி நோக்காட மணி சோக்கு, சுடக்கண்ணி சில்லந்தி நாக்கு, இந்த ராசுப்பட்டி உண்ணாதி மணக்கு, இந்த ராசுப்பட்டி உண்ணாதி மணக்கு, மங்கம்மா நீ ஒத்துக்கிண்டி அந்தோ, ஏச்சாதே பந்தம் ஏச்சாதே பந்தம் ஏச்சாதே பந்தம். சரி போது போது அப்படி அப்படியே வாங்கி ஓடி போயிரு. என்ன இது? என் பேட்டை அந்த வண்டியில போட்டு விட்டுற, சீக்கிரம் போய் அடியா. யோ அவன் போற வாரத்துல எப்படி அப்படி முடியும்? நான் தூக்கி போறப்ப நீ கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கணும். அதை விட்டு பேசுறியா நீ? வேணா நீ போய் இப்படி. அட நான் எப்படி அடிக்க முடியும்? நானே அம்மனை கடை அடிக்கிறேன், நீ போய் இப்படியா? அப்படி எல்லாம் என்னால போக முடியாது. உன்னை நம்பி கடை விட்டு போக முடியுமா? டேய் நான் இங்க வரமாட்டேன்ற தைரியத்துல பேசுறியா நீ? வந்தா எப்படி வருவ? போடா. இப்ப எப்படி அங்க வரணும் மட்டும் பாருடா. எடுத்த பாரு. டேய் டேய் கோமணத்துக்கே ஓட ஆரம்பிச்சா. டேய் ஓடுறியா? ஓடுறா.
நீ எல்லாம் ஒரு டெய்லர், உனக்கு எல்லாம் ஒரு ரேடியோ கேக்குது. க்ளோஸ்டா. இனிமே இந்த மிஷினுக்கு நான் தான் டெய்லர். என்ன ஆளை காணா? தக்கணுமா தக்கணுமா தக்கணுமா. ஆஹா, என் மிஷின் தள்ளிட்டு போறானே. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போலீஸ், போலீஸ். இன்னைக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சு சார், 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 என் மிஷினை ஒருத்தன் பட்ட பால திருடிட்டு போறான் சார். கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க சார். எங்க? அந்த பால பாருங்க. வாங்க, வாங்க, வாங்க. இவன் தான் சார், இவன் தான் சார். இந்த மட்டும் தான் சார். பட்ட பகல்ல தையல் மிஷினால திருடிட்டு போறா? நான் தைக்க கொடுத்த பேண்ட வித்துட்டா சார். அதுக்காக இவர் தையல் மிஷினோட திருடிட்டு போவ? இப்பதாண்டா தெரியுது இந்த தெருல சைக்கிள், ஸ்கூட்டர் அத்தனை பொருளும் திருட்டு போனதுக்கு நீதான் காரணம். நடல ஸ்டேஷனுக்கு போடா. நடல சார். டேய், ஏண்டா என் பேண்டையும் வாங்கிட்டு போலீஸ்ல வர மாட்டி விடுறியா? வந்து ஓம்பேட்ட கலடா. போடா, கூட்டி போங்க சார். பயமா சார், அவனை ஒரு 7-8 வருஷம் உள்ள வெளியிருங்க. ஜாமீன்ல வெளியே விட்டுறாதீங்க. என்ன மாதிரி டெய்லருக்கு ஆபத்து. இடையில எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டானா ஏரியா மாத்திடுவான். இந்தாப்பா ஜாக்கெட் கொடு. ஜாக்கெட் இந்தாங்கம்மா. அப்புறம் டைட்டா ஒரு ட்ரவுசர் தைக்கணும். டைட்டா டவுசரா? ஏமா டவுசர்லாமா போடுவ நீ? கொழுப்பா உனக்கு? என் பையனுக்கியா? மகரைய பாரு. பையனுக்குன்னு சொல்ல வேண்டியதானே. மொட்டையா சொன்னா யாருக்கு தெரியும்? இந்தா இதுல ஒரு ஜாக்கெட் தச்சு கொடு. ஜாக்கெட்டா? யாருக்குமா? எனக்கு தான். உனக்கா? ஏம்மா, கர்ச்சிப்லாம் உனக்கு ஜாக்கெட் தைக்க முடியாதுமா. யோ, அதுல 1/4 மீட்டர் இருக்கியா? 1/4 மீட்டருக்கு ஒரு கை தான் தைக்க முடியும். மிச்ச ஏரியாவுக்கு 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா வேணும். அப்படியா? உனக்கு தைக்க தெரியலன்னு சொல்லு. யார்? எனக்கு. என் பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமா? என் தாத்தன் எலிசபெத் டெய்லருக்கு டெய்லரா இருந்தவன், தெரிஞ்சுக்க. அப்படியா? அப்போ உனக்கு செய்வோம். என்ன? நானே வெட்டி நானே தச்சுக்கிறேன். நீ கூலி மட்டும் வாங்கிக்கோ. நீ தைக்கிறியா? என்னமா சொல்ற? உங்க தாத்தா மட்டும் தான் எலிசபெத் டெய்லருக்கு டெய்லரா? எங்க தாத்தாவும் எலிசபெத் டெய்லருக்கு டெய்லர் தான். என்ன இந்த அளப்பளப்புறா? என்ன கடி? குடு துணிய குடுட்டே. உனக்கெல்லாம் தொப்பி. எப்படி? சரி, நீ உன் அளவுக்கு தான் தச்சிருக்கேன்னு நான் எப்படி நம்புறது? ஓஹோ, போட்டு காமிக்கணுமா? இதோ வரேன். காமீட்டர்ல எப்படி தச்சிருப்பா? இவங்க தாத்தா பெருசா கிழிச்சாராம். ஆமா, எவ்வளவு கூலி? கூலியா? எனக்கு இருக்குமா கூலி? நீ தினம் என் கடைக்கு வந்து காமீட்டர் துணியை வெட்டி நீயே தச்சு எனக்கு போட்டு காட்டிட்டு போனா போதும் தாயி. பிரமாதமா இருக்கும். ஏய் ஏய் நில்லுடி, நில்லு. யாருமா நீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் தைக்கணுமா? ஸ்டாப் இட். நாங்க யார் தெரியுமா? யாரு? மாத சங்கத்துல இருந்து வரோம். சங்கத்துல இருந்து வர்றீங்களா? அடாடா, அப்படி தங்க தங்கமா வந்து ஜாக்கெட் தச்சீங்கன்னா சாகுற வரைக்கும் ஆம்பளை துணி தைக்க மாட்டோமா? எத்தனை ஜாக்கெட் தைக்கணும் கொடுங்க. வாய மூடு. நாங்க இந்தியா முழுவதும் போய் அழகு போட்டியை தடை செய்ய சொல்லிட்டு வரோம். நீ இப்படி ஒரு துணி தைச்சு கொடுத்து தமிழ்நாட்டு கல்ச்சரே கெடுக்கறியா? உன்னெல்லாம் பொடா சட்டத்துல உள்ள பொண்ணுடா. பொடாவளையா? அம்மா, பொடாவளை போறா இருந்தா முதல்ல இவ்வளவு போடுங்க. அவளே ஏன்டா போடணும்? நீ தானே தைச்சு கொடுத்த, உன்னதாண்டா போடணும். நான் தச்சு கொடுத்த பார்த்தேன் நீ. அவளே துணியை கொண்டாந்து அவளே வெட்டி அவளே தச்சு போட்டுருக்கா. வேண்டாம், பாரு பாரு பாரு, எல்லாம் பாருங்க பாருங்க பக்கியலாம். போடு போடு போடு. முதல்ல ஜாக்கெட்டை பொறுத்துவாங்களா பொடாவளை விடுறாங்களா? பொடாவளை. அந்த தெருவுல 70,000 ரூபாய்க்கு ஓடி இருக்கு. இந்த தெருவுல 1,000 ரூபாய்க்கு கூட ஓடலையே. இன்னும் 30 ரூபா இருந்தா ரவுண்ட் ஆயிரும். ஒருவேளை வரமாட்டேங்கிறான். எவனுக்கும் கிளியிலையா? 30 துணி. சார் வாங்க சார். என்ன சார் செய்யணும்? தைச்சு கொடு. தச்சிருவோம் சார். அளவு எடுத்துருமா சார்? நானே அளவெல்லாம் எடுத்து வெட்டியாச்சு. தைச்சு மட்டும் கொடு. இல்ல சார், எப்படி தைக்கணும் என்ன தைக்கணும்? அதுல 3 பிட் இருக்கு. தைச்சு மட்டும் கொடு. தச்சிருவோம் சார். 30 ரூபா கொடுத்தீங்க, தச்சு கொடுத்துருவோம். எவ்வளவு நேரத்துல தைப்ப? ஒரு சிகரெட்டை 10 வச்சுட்டு உட்காருங்க. தீரக்குள்ள கரெக்டா கட் பண்ணி தச்சு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி சார் முடிஞ்சு. என்னமோ ஒரு சிகரெட்டை 10 வச்சு இழுத்து முடிக்கிறதுல தைச்சு கொடுத்துருவோன்னு இப்ப 9 சிகரெட்டை புடிச்சு போட்டுருக்கேன். இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? சார், சிகரெட்னா புல்ல அழுக்கணும். ஒவ்வொரு சிகரெட்டையும் 10 வச்சு கீழே போறதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்படி போறா இருந்தா 200 சிகரெட் போலாம் நிமிஷத்துக்கு. நீ அதிகம் பேசுற. சார் ஒரு நிமிஷம். அந்த துணியை கொஞ்சம் என்னன்னு போட்டு காட்டுங்களேன்.
தைச்சிட்ட கூலிய வாங்கிட்டல்ல மூடிக்கிட்டு இல்ல சார் தச்சர் முன்னால போட்டு காட்டினோம்னா அவன் திருப்தியா இருக்கும்ல. ஓஹோ திருப்தியா இருக்குமோ? போடுறேன். இதுக்கு ஓரமா ஒதுங்குறான். நான் என்ன ஜட்டியா தச்சு கொடுத்தேன்? பார்க்க பையமா இருக்கு, ஆனா காதை காணா. இந்த துணியை உடம்புல எங்க மாட்டினான்? ஒருவேளை நம்ம திறமையை சோதிக்கிறானா? என்னது முகமுடி மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, முகமுடியேதான். நான் முகமுடி கொள்ளக்காரன். எடுறா பணத்தை. என்னத்த எடுக்க? ஏய், பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேடா? ஏங்க என்கிட்ட 104 ரூபா இருக்குங்க. அது என்னடா 104 ரூபாய்? அதாவது 104 வச்சிருக்கேங்க. எடு. ஏங்க 100 ரூபாய் காசுல துப்பாக்கி கண்ணா என்னங்க அர்த்தம்? ஏய் குடுறா. ஐயா முகமுடி கொள்ளக்காரன் வாங்க. ஏய் நீ கூப்பிட்டது அவன் காதுல விழல. ஏ மச்சான் வராங்க. மச்சானா? என்ன மாப்பிள என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லடா, இந்த ஐட்டத்தை வந்துட்டு தைச்சேன், மாட்டி காட்டணும்னு அடம் பிடிச்சான். மாமன் மாட்டினா மூடு வந்துருச்சு, எடுறானே எடுக்க மாட்டேன்றான். அப்ப நான் போடுறேன். என்னங்க இவர் வேற போடுறாரு? என்னங்க? ஏய் நானாவது பணத்தை தாண்டா கொள்ளை அடிப்பேன். என் மச்சான் மனுஷன் உடம்புல இருக்க உறுப்பெல்லாம் கொள்ளை அடிப்பான். உறுப்ப கொள்ளை அடிப்பாரா? ஏன் மச்சான் இவன் உடம்புல உனக்கு எந்த உறுப்பு பிடிச்சிருக்கு? பளிச்சுன்னு கண்ணுதேன். அப்ப கைட்டிக்க. ஏங்க கலண்டருக்கு ஆடிலியா மாட்டி வச்சிருக்கேன், என்னங்க விளையாட்டுத்தனமா இருக்கு? தம்பி பழைய கண்டுப்பா மங்களா வர்றதுக்கு நீங்க நிக்கிற கூட தெரிய மாட்டேங்கிறா. இதெல்லாம் கண்ணு வாங்குற யோசிக்க வேண்டியது. என்னங்க மாப்பிள்ளை சொல்லுங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யார் மாப்பிள்ள? டபார், இங்க நடந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கேன். போற இடத்துல போனி ஆவல, அவனை நீ சாணிதான். சொல்ல மாட்டேங்க. இப்ப போனி போ. ஏய் அந்த பக்கம் போயிடாத, அங்கதான் எங்க கொள்ள கூட்ட காலனியே இருக்கு. உன் கிட்னியே தூக்கிடுவானுங்க. இப்படி போ. கொள்ள கூட்டத்து காலனியா? போற இவங்களும் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க போல் இருக்கு. ஐயா யாரு? ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பல்லாவரத்துலயா? நான் வடபழனில தான் இருக்கேன். நானா? என் பொழப்ப வெளியே சொல்லாத. ஆமாடா. இரு சரியா கேட்கல. கேக்குது. ஆமாடா, எங்க அப்பா ஒரு நடமாட்ட டெய்லர் கடை வச்சிருந்தாருல, அதை வாங்கிட்டு தெருவா நாயா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீதான் சொந்தமா ஜவுளி கடை வச்சிருக்கீல்ல? ரெடிமேட் கிடையாமல? எனக்கு ஏதாச்சும் 50 மீட்டர் அனுப்படா, தச்சுக்கிச்சு உன் பேரை சொல்லி முன்னேறுவல்ல. உங்க கடை எங்க இருக்கு? தாம்பரத்துலயா? சரி இரு. அட நான் சொல்றேன் நிப்பாட்டா. நிப்பாட்டுங்கறல. இது ஏன் குறுக்க நிப்பாட்டா? நீ தாம்பரம் போ. ஆமையா, இல்ல நீ தாம்பரம் போனா நான் இங்க ஆள் அனுப்புறேன்டா. சரி மச்சான், நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணாதான்டா நான் நல்லா இருக்க முடியும். சரி கேக்குது. ஆமா அப்பா, ரொம்ப நாளை போச்சுலடா. இன்னைக்கு சாயங்காலம் போமா? சரி. என்னமச்சா காலேஜ்ல படிச்ச காலங்கள் அது ஒரு காலம்டா. புத்தகம் பையிலே, புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் அழகிலே. நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. சரி ஓகே மச்சான், நினைச்சா ஃபீல் பண்ணிட்டா இருக்கு. நீ சரக்கில் அனுப்பு. என்னத்தை இதுவரையும் ஜம்பாச்சு, ஒரே ஒரு செல்லு போன் தான் கையில வச்சிருக்கேன். நிஜமாடா கொடுத்து விடு மச்சான். தேங்க்யூ மச்சான். மறந்துடாரே. ஓகேடா. ஓகே. என்னையா? ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிறியா? நீ ஏறிட்டேன்னு தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. தாம்பரமா? ஏன்டா ஏறுற மாதிரி ஏறி தாம்பரம் வர்றதுக்குள்ள இறங்கி ஓடி வந்துட்டியா காசு கொடுக்காம? இல்லையா, நான் இங்கே இறங்கிட்டியா? இங்க இறங்கிட்டியா? இறங்கி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? மீட்டர் போட்டுனேன் அப்போ சொல்லக்கூடாது? எடா காசா அப்ப நேரா காசு இல்லப்பா. என்ன இல்லப்பா? இரு காசுப்பா. 100 ரூபா இருக்கு. 100 ரூபா போதுமா? செல்போன் வரேன். உன்னை கொன்ன விடுவேன் ராஸ்கல். 18 கிலோமீட்டர் போட்டு வந்துக்கண்டா. உன்ன டேய் ஆட்டோக்காரன் எழுச்சா நினைச்சியா? நான் என்னடா தப்பு பண்ணேன்?
செல்லு பொண்ணுதான் தாம்பரத்தை பத்தி பேசிக்கிட்டு அது குத்தமா? என்னடா முடங்க முதல்ல கொன்னே விடுவேன். உனக்கெல்லாம் செல்போன் வர என்ன யாரு நினைச்ச? ஆட்டோ சங்க தலைவர்டா, அகில இந்திய தலைவர். நீ இந்தியாவுல எங்க ஆட்டோல ஏறவே முடியாது. தாம்பரத்தை பத்தி பேச நீ வாழ்நாள் கூட தாம்பரம் போக முடியாட்டு போறாரு. காசு போச்சு போடு போச்சு. ஆயிரத்தில் ஒருவனே, என்னுடைய புரட்சி தலைவா, உன்னுடைய தத்துவ பாட்டை கேட்டு தாப்பா இந்த தொழில இறங்கியிருக்கேன் தலைவா. நீதான் எனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து என்னை வாழ வைக்கணும் தெய்வமே. பொன்மன செம்மனே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. துணியா தைக்கிறீங்க? இல்ல தோடு தச்சுக்கிட்டு இருக்கேன். துணிதாயா தைக்கிறேன். என்ன வேணாம்? இந்த ராயர் கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் தச்சு கொடுங்க. இந்தாங்க, அடியில கிழிஞ்சிருக்கு, தச்சு கொடுங்க. ஒரு துணி தைக்க வர்றவன் தைக்கிறதுக்கு முன்னால துவைச்சு ஆயன் பண்ணி ஒரு பையில வச்சு கொண்டாந்து கொடுத்தா நாகரிகம். என்னமோ போற போக்குல கக்கசி கவுக்குற மாதிரி அவுத்து கொடுக்குறிய. டெய்லர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? துவச்சி தேய்க்கிறதுக்கெல்லாம் நேரம் வேணும்ல. என்ன வேலை பாக்குற? வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வேலையா? ஆமா, வேலை தேடுறதே ஒரு பெரிய வேலை இல்லையா? சரி 20 ரூபா கொடு. 20 ரூபா இருக்கு, இந்த 10 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. ஓரமா சரி. வர்றவனுக்கு பூரா பின்னாலே கிளியுத. வணக்கம் டெய்லர் தம்பி. வாங்க வாங்க. எந்த ஊரு? வெளியூர் தம்பி. அப்புறம் சட்டைக்கெல்லாம் எவ்வளவு வாங்குறிய? சட்டைக்கு இப்ப எல்லாம் 60 ரூபா வாங்குறோம். 60 ரூபாயா? முழுக்கால் டவுசருக்கு? முழுக்கால் டவுசருக்கு எவ்வளவு இருக்கும்? 125. அரைக்கால் டவுசருக்கு? அரைக்கால் டவுசருக்கு 40 ரூபா. பனியனுக்கு? பனியெல்லாம் இங்க தைக்கிறல, ரெடிமேட்ல வைக்கிது, அங்க போய் வாங்கிக்கங்க. 100, 110, 140. கணக்கு போடுற பார்த்தா எக்கச்சக்கமான துணி கொண்டாந்துருப்பான் போல் இருக்கேன். மொத்தமா தச்சு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு 4 நாளைக்கு லீவ் போட்டு ஊரை சுத்திரேன். என்ன பண்ற? என்னையா அது? கோமணம் தம்பி. இதுக்கு நான் எவ்வளவு தேவலாம். ஆமா, இது என்ன பண்ணணும்? ஒண்ணுமில்ல, சுத்தி ஓரம் அடிச்சு உருட்டி தச்சு பட்டி மாதிரி தச்சு கொடுங்க. அறுக்குது தம்பி. ஆமா, உனக்கு எந்த ஊரு? கொசப்பாளையா? எத்தனை வருஷமா கோமணம் கட்டுற? அது பரம்பரையா கட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கட்டுவேன்? சாகுற வரையும் கட்ட வேண்டியதான். அப்ப இன்னையில இருந்து கட்ட மாட்டேன். அவன் ஏன் ஓடுறான்? அவனுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு. யாரு முடிவு? ஓ முடிவு. ஏன் முடிவு அவனுக்கு அப்படி தெரியும்? தம்பி தம்பியா? என்ன சொல்றீங்க? வேண்டா, இன்னைக்கு நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இன்டர்நெட் இமெயில் போய் பேசிக்கிட்டு இருக்கான். நீ இன்னமும் இந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள உசுரோட தெரிஞ்சினா நம்ம இந்தியா எப்படி வல்லரசு நாடு ஆகும்? அதுக்கு முன்னால அவன் ஜோலியை நான் முடிச்சுட்டா. ஐயோ பயல, இனிமேல் இந்த கோமணத்தை கட்டிட்டு சிட்டிக்குள்ள உன்னை பார்த்தேன், உன் குடல்ல தான்டா நீ கோமணம் கட்ட. எம்மா துணி தைக்கலையோ? துணி, ஜன்னல் ஜாக்கெட்டு, அடுக்கு மாடி, பின்னாடி பிளாட்டு, வட்ட கழுத்து, வீ கழுத்து, கிழிஞ்சது, கிழியாதது, நஞ்சது, நையாதது, நொந்தது, நூலா போனது, அம்புட்டையும் உடனே தச்சு தரப்படும். துணி தைக்கலையோ? துணி ஐயா, துணி தைக்கலையோ? துணி. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை அனைவரும் எனது. நீ தொழிலாளி கிடையாது சாமி, முதலாளி. என்னது? பை தைக்கணும். சரி, நானும் எல்லா டெய்லர் கடையிலும் போய் கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி பொங்கல்னு வேட்டி விடுறாங்க. நல்ல வேலை கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்த சாமி. அது சரி, இப்ப எதுக்கு பை தைக்கணும்? இந்த பாம்பு குட்டி தான் சாமி ஒரு பை தைக்கணும். பாம்பு பொட்டிக்கா? எத்தனை மீட்டர் இருக்குதுல்ல? அது 1.5 மீட்டர் இருக்கு சாமி. அதுல என்னென்ன பாம்பு இருக்கு? நல்ல பாம்பு, சார பாம்பு, கட்டு விரியம், கண்ணாடி விரியம், எல்லா விச பாம்பும் இருக்கு சாமி. சரி, அப்படியே அந்த பொட்டி எடுத்து கீழே வை. கீழே இருங்கடா ராசா. ஆமா, இப்ப பாம்போட வியாபாரம்லாம் பஜார்ல எப்படி இருக்கு? ஏன் சாமி, நான் என்ன பாம்பை வித்துக்கிட்டா இருக்கேன்? சினிமா ஷூட்டிங் வாடகை விட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு கஞ்சி குடிச்சு வயிற்று வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சாமி. ஓஹோ, இது சினிமாவுல நடிக்கிற பாம்பா? சாமி. அப்புறம்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன? படங்கள்ல பாம்பு கொத்துற மாதிரியே காட்டுறாங்களே, அது உண்மையில கொத்துமா? ஏன் சாமி, உண்மையிலே கொத்துனா ஒரு நடிகர் நடிகையும் உயிரோட இருக்க முடியாது, சினிமா படமும் வெளியே வராது சாமி. அதானே பார்த்தேன். சில படத்துல யாராச்சும் ஒரு நடிகரை பாம்பு கொத்திருப்பா, உடனே செத்து போயிடா, சுடுகாடுல வந்து அடக்கம் பண்ணி குடும்பமே அழுகுறாங்க. ஆனா அடுத்த படத்துல அதே ஆளு பெரிய வசனம் வச்சு நடிக்கிறான்ப்பா. எப்படி அது சாமி? நாங்க பாம்போட விஷப்பல்ல புடுங்கிடுவோம், நடிகர் மேல கொத்துற மாதிரி பாவலா பண்ணுவோம். அந்த நடிகரும் செத்து போற மாதிரி பாவலா பண்ணுவாரு. சில நடிகருங்க ரொம்ப பயந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாயை தட்டி விட்டுருவோம். யார் நடிக்கிறவங்க வாயவா? பாம்போட வாயை தானே. காலையில இருந்து இந்த ஏரியால ஒரு வேலையும் காணா, மணி வேற 12 ஆகி போச்சு. வீட்டுக்கு போலாம் பார்த்தா பஸ் வேற இல்ல.
ஆட்டோக்கு வச்சிருந்த காசை வேற சரக்கு வாங்கிட்டோம். இனி எவன் வர போறா? இருக்கிற சரக்கை சாப்பிட்டு இப்படியே படுக்க வேண்டியதான். தண்ணி எதுக்கு? ராவ அடிப்போம். சட்டை கிழிஞ்சாலும் தைக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? மாடி என்ன போடப்படா. அண்ணே அண்ணே, யார் யாரு? சட்டை ஒண்ணு தச்சு தரீங்களா? துணி தைக்கிற நேரமா அது? இப்ப முடியாது. ஏண்ணே? யோ, தண்ணி போடுறதுக்கு முன்னால வந்தா தச்சிருப்பையா? தண்ணி போடுறதுக்கு பின்னால தச்சனா அது தொழில் துரோகம். அப்படியா? அப்படித்தான். நானே தச்சுக்கிறேன். கூலியை மட்டும் வாங்கிக்கிறீங்களா? நீ தப்பையா? ஆமாண்ணே, நானும் டைலர் தானே. அட நம்ம ஜாதி. சரி, அப்ப தச்சு போட்டு தைய கூலி 70 ரூபா கொடுத்துடணும். வாங்கிக்கணும். வெரி குட். தை தை. பாரியா, காலையில இருந்து காத்துக்கிட்ட ஒரு வேலையும் காணா. இப்ப அவனே தச்சு கூலியும் தர்றேங்கிறான். இன்னைக்கு ஆட்டோல ஆடிக்கிட்டே போலாம்ப்பா வீட்டுக்கு. தை ராஜா, தை ராஜா. ஏண்டா தம்பி, இந்த நேரத்துல இருந்து துணி தைக்கிறீங்க, அப்படி என்ன உனக்கு அவசரம்? நாளைக்கு எனக்கு திதி. திதியா? திதி விதி முடிஞ்சவனுக்கு வரும். எனக்கு தான் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? ஆமாண்ணே, நான் செத்து நாளையோட 1 வருஷம் ஆகுது. செத்து 1 வருஷம் ஆகுதா? என்னடா சொல்றீங்க? என்ன காலையும் காணா ஆளையும் காணா? வெறும் மிசில் மட்டும் சுத்துது. என்ன கத்திரி அறாம வெட்டுது. யார் பாவம்? பேர் என்ன? என் பேரு ஆவியப்பன். ஆவியப்பனா? ஆவிக்கெல்லாம் அப்படா நீ? ஆமா, சாவறதுக்கு முன்னாடி என் பேரு ஆண்டியப்பன், செத்ததுக்கு அப்புறம் ஆவியப்பன் மாத்திக்கிட்டேன். அப்படியா? என்னடா சொல்றீங்க? ஆமா, இங்க எதுக்கு வந்த? போன வருஷம் என் மிஷினை காணாம போச்சு. இதே இடத்துல தான் தூக்கு போட்டு செத்தேன். அப்புறம் இந்த வருஷம் என் மிஷின் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. சாப்பிட்டு 3 நாள் ஆகி போச்சு. அண்ணே, டெய்லர் அண்ணே. என்னடா பேர் மாதிரி இருக்கீங்க? போடா போடா. கரெக்டா சொன்னாரு ஐயா, கரெக்டா சொன்னாரு. பேய பார்த்தது சோத்து கூட வழி இல்லாம போச்சு. அறகுறையா கத்துக்கிட்டு டெய்லர் வேலை ஒண்ணுதான், அதுலயும் மண்ணு விழுந்து போச்சு. பசியில முழிப்பு இருக்குது. டெய்லர் வேலைக்கு ஆள் தேவை. ஆளு டெய்லர். ஐயா, இந்த கடைக்கு முதலாளியா இருக்க? ஆமாப்பா, என்ன வேணும்? டெய்லர் வேலை தெரியுங்க எனக்கு. அப்படியா? ஏதாச்சும் வேலை கொடுங்க. சரி, என்னென்னலாம் தைப்ப? எல்லாம் தப்பங்க. டவுசரு, சட்டை, பேண்ட், ஜாக்கெட், சுடிதாரு, அம்படி தப்பங்க. சம்பளம் என்ன எதிர்பார்க்கற? சம்பளமே வேணாம் ஜாமி, 3 நேரம் சோறு மட்டும் போடுங்கயா. சரி சரி, பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தான் தெரியற. இந்த துணியில நல்ல அழகா நீட்டா ஒரு சட்டை தைச்சு கொடு பாப்போம். பிரமாவ தட்டி கட்டுறேங்க. பிரமாவ தட்டி கட்டுறேன். இப்ப ராஜா தை. இது ஏன் மிஷின்ல? என்னது உன் மிஷினா? ஆமையா, ஏன் மிஷின், ஏன் கத்திரி, ஏன் டெப்பு, ஏன் பென்சில், இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? நேத்து தானே நான் 10,000 ரூபாய் மீட்டர் வட்டிக்கு வாங்கி மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன் புதுசா. டேய், யாரு ரீல் விடுற? மரியாதையா சொல்லு, எங்கடா எடுத்து வந்த? ஏன் மிஷின்டா? டேய் டேய், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என் மிஷின் ஆட்டிய போட்டு வந்து கடை வச்சு கேட்டாருமே. என்னது இது? ஓ மிஷினா? நேத்தான அவனுக்கு சந்தையில வாங்கி கொடுத்தா, அவன் கமிஷன் கூட எனக்கு கொடுத்தான். ஓ மிஷினும் பொய்யா சொல்றா? டேய், சேர்ந்து கார் கிளம்ப மாட்டீங்களா? கடவுள் டெய்லராக பிறக்க வேண்டும், அவன் தினதினமும் தெரு தெருவாய் திரிய வேண்டும், மிஷினை எல்லாம் தொலைத்து விட்டு கதற வேண்டும், டெய்லர் என்றால் என்னவென்று உணர வேண்டும். அடிக்கிறீங்க? அதாவது போன வருஷம் என் கிராமத்துல எங்க அத்தை பையன் காணா போனான்னு சொன்னேன்ல, அவன் இவன் தான்டா. அவன் தானே இவன். இப்ப என்ன இவனை திருப்பி ஊருக்கு அனுப்பணுமா? அதுக்கு தெரியாதா? வேற என்ன, சகீலா இல்ல அவங்க வீட்டுல வேலை செய்யறான்டா. சகீலா கிட்டியா? கொஞ்சம் டோர் லாக் பண்றியா?
நானும் ஒரு தடவை சைக்கிள பாக்கணும்டா. ஏன்டா கத்துற? கொஞ்சம் பொத்தறியா? நாங்களா தான் கட்டிட்டு இருக்கோம், வரமாட்டேங்கிறான். ஏய், நீ மட்டும் தான் நேர்ல பாக்கணுமா? நாங்க போய் தியேட்டர்ல பாக்கணுமா? காட்டுவியா காட்ட மாட்டியாடா? விடுங்கடா. எங்கடா என்ன வேணும் பாக்குறதுக்கு நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கீங்களே, டிப்டாப்பா. எங்க என்ன வேலை விட்டு தூக்கிட்டு உங்களை வேலைக்கு வச்சு பயமா இருக்குடா. அதான் உங்களை கூட்டு போகல. இதுதான் உன் கவலையா? அப்பா எங்களுக்கு வேலையெல்லாம் வேணாம்ப்பா, அவங்க கொடுத்தாங்க செய்ய முடியாது. நாங்க அப்படி தம்படிக்கு சைடு இருக்கிறது லைஃப் என்ஜாய் பண்ணி போட்டே இருக்கோம். அவங்கள ஒரே ஒரு அறிமுகப்படுத்து பாத்துக்கிறோம், அது போதும். அவ்வளவுதானா? ஐயோ, நான் கூப்பிட்டு போறேன். என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் லாரி லோட் வச்சுக்கிறேன், போலாம். சகீலா நெஞ்சினிக்கே. நல்லா பாத்துங்க, இதான் மேடத்தோட வீடு. பார்த்தாலே தெரியுது. இவ்வளவுதான் உங்க ட்ரெஸ்ஸா? ஏன் வேணா இதே வச்சுக்க. வாங்கடா. மேடம், இத பெட்ரூமா? பூலோ திரம்பாவை பாத்துருக்கோம், தேவலோ திரம்பாவை இப்பதான்டா பாக்குறோம். நல்லா பாத்துக்குங்கடா. யார் இந்த குழந்தைங்கெல்லாம்? இவங்க எல்லாம் உங்க ரசிகர்கள் மேடம். ஆமா மேடம், நாங்கெல்லாம் உங்களுக்கு கோயில் கட்டலாம்னு வந்திருக்கோம். இதாண்டா தமிழ்நாட்டோட தலைவிதி. என்னைக்கு நடிகர் நடிகைகளுக்கு ரசிகர் மன்றம் ஒழியுதோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்பிடும். கோயிலா? எனக்கா? வாங்கடா என் செல்ல புஜ்ஜுங்களா. இதோ